ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சப்பாத்திக்கு சூப்பரான ஈஸியான சைட் டிஷ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எண்ணம் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி நான் வந்து உள்ளே சேர்த்திருக்கேன். இதை இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டு வச்சுக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஒரே ஒரு பெரிய கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதையுமே வந்து இந்த வெங்காயம் எப்படி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குமோ அதே மாதிரி இந்த கேப்சிகம்மையும் வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு மசாலா தூள் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு நான் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா தூள் எல்லாத்தையுமே சேர்த்தி போட்டு கரண்டியோ இல்லை கையோ வச்சு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே வந்து நல்லா அந்த மிளகாத்தூள் எல்லாமே வந்து அந்த வெங்காயத்தில் வந்து பிடிச்சு வரணும். அதுக்காக தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. லைட்டாக வந்து ஊறி வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்த உடனே கொஞ்சம் போல் கடுகு பொரிய விட்டுடலாம். இது கூட பெரிய சைஸில் 2 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே அந்த ஆயிலில் சேர்த்திக்கலாம். கூடவே வந்து 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த பச்சை மிளகாயை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ அந்த எண்ணெயிலே வந்து அந்த பூண்டு பச்சை மிளகாய் வந்து நல்லாவே வந்து வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் குடமிளகாய் வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து தண்ணி தெளித்து வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வந்துடும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வேக விட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த வெங்காயம் கேப்சிகம் வந்து உங்களுக்கு சட்டுன்னு வந்து வெந்து வந்துடும். இப்போ 2-3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி உங்களுக்கு நல்லாவே வந்து வெங்காயம் சாஃப்டாகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் முக்கியமான பொருள் தாங்க நம்ம சேர்க்க போகிறோம். தயிர் நல்ல திக்கான தயிராக சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் லிக்விடான தயிர் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து சேர்த்திருக்கேன். நீங்கள் திக்கான தயிர் சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்து உங்களுக்கு கிரேவி கிடைக்கும். தயிர் சேர்த்துன உடனே நீங்கள் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த பேனோட ஹீட்லேயே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். பாருங்கள் 2-3 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் கேப்சிகம் கறி ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. கண்டிப்பாக சப்பாத்திக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி ரெசிபி இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஈஸியான டேஸ்டியான ரெசிபியோட எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.